90s கிட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்காங்க. என்னன்னா நான் எப்படியாவது கமிட் ஆயிரணும். இது ஒரு கொள்கையா அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஒரு கொள்கையா? வயசானவங்க வந்து என்ன கேட்பாங்க, அந்த எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லும்போது நான் வந்து இந்த ஃபியூனரல்ல போனா நீங்க எப்ப சாவ போறீங்க அடுத்து நான் கேட்பேன். ஆக்ஷன்னாலே விசால் சார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெளியில கொஞ்சம் ட்ரோல் இந்த மாதிரி பார்க்கும்போது பொம்பளை விசால்ரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ எதிரிச்சா கேரக்டர்லாம் அவங்க இன்னும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்துதா இல்ல வந்து நீங்க நான் ஸ்டோரிஸ் வந்ததா கண்டிப்பா நான் பண்ணிருப்பேன். இப்போ சமீப காலத்துல கொண்டால் பாவன படம் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். காஸ்டியூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சூப்பர் ஹீரோதுக்கு உங்க ஹைட்டுக்கு வந்து தைக்கிறது ஒரு 2 மீட்டர் அதிகமா தேவைப்படுச்சு. உங்களை வந்து உன்னாலே படத்துல ஒரு அப்பாவியா ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு இப்போ வந்து வில்லனா மாதிரி இருக்கீங்க. அது ரியலோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. I think the industry has become very predictable. To choose that movie or not choose that movie is my. இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உடம்பு அளவுல ரெடி ஆக வேண்டியது இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதோ எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட்டதா இது பண்றதுக்கு? பிரசாந்த் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜாம்பி ரெட்டிலையும் சரி, ஸோ இதுலயும் சரி, ஸோ எந்த அளவுக்கு அந்த பாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு? We both have one thing in common, I think. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஹனுமன் டீம். ஹாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்க எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. அண்ட் பர்சனலி ஹாய் தேஜு சஜ்ஜா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I'm good, thank you. ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணதா இது எப்படி ஃபர்ஸ்ட்? I've been a child artist since I was 2.5 years old. I did my first film when I was 2.5 years old. I've never ever in my wildest dreams imagined that I would do a No, I would do an action film only. Never. Okay, all the while I was growing up, I wanted to become a lead actor. Okay. Because I grew up on sets watching all the big stars. So my dream was always to become a lead actor in Telugu films. So I never imagined. I always thought I would be doing some love stories, those kind of stories, but I never imagined. And action cinema. Ravatame, it came up with a solid superhero subject. Yeah. So take my first action. It's your first action. No, Zombie Reddy had a lot of action in it, but that is like a survival action. Correct. This is like real action. ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க பாத்தீங்களா, சாக்லேட் பையா வந்துட்டு திடீர்னு பார்த்தா அவர் வந்து கெட்டவனா மாறுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இப்போ வந்து இண்டஸ்ட்ரி 18 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் வில்லனா மாறுறாரு. அதுக்கு இல்ல வில்லனுக்கு சொன்னேன் நான். எஸ், அப்படி கூறினேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வில்லனா மாறி இருக்கிறீங்க. அது எப்படி இருக்கு ஆக்சுவலா? இட்ஸ் பின் கிரேட். எனக்கு இப்போ என்னோட ஆப்ஷன்ஸ் இப்போ அதிகமாக தான் இருக்கு. எனக்கு ஹீரோவும் ப்ளே பண்ண முடியும், வில்லனும் ப்ளே பண்ண முடியும், ஃப்ரெண்ட் கேரக்டரும் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஐவ் காட் அ ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் கைண்ட் டு மீ. எனக்கு இதெல்லாம் சான்ஸ் வந்தது, எனக்கு இதே லக்கில் வந்தது இது சான்ஸ். ஸோ பிரசாந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது நான் ஆமாம் சொன்னேன். in which job will I get to wear costumes like this, do this kind of work, and I enjoyed working with them. It was a dream come true. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போடும் போதெல்லாம் நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுல இருந்து பார்க்கும்போது நெகட்டிவ் ரோல் மாதிரி இருக்குது. அந்த பவர் அடையணும் அந்த மாதிரி தான் பார்க்கும்போது இருந்தது. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஸ்பைடர் மேன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவியா காமிச்சவங்க ஒரு பவர் கிடைச்சு அதுக்கப்புறம் வில்லனா வருவாங்க. உங்களை வந்து உன்னாலே படத்துல ஒரு அப்பாவியா ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு இப்போ வந்து வில்லனா மாதிரி இருக்கீங்க. அது ரியலோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. I think the industry has become very predictable. நான் உன்னால பண்ணிட்ட உடனே எனக்கு லவ் ஸ்டோரி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. வில்லன் நான் ஒரு தடவை நான் துப்பறிவாளன் பண்ணிட்டு உடனே எனக்கு தெரியும் அந்த டைம்ல இருந்து வில்லன் கொடுத்துட்டே இருக்காங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு புலிஸ் ட்ரெஸ்ல. அதே நாள் எனக்கு ஒரு 10 டிரெக்டர்ஸ் புலிஸ் ரோலே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் கிரியேட்டிவிட்டி, ஹவு தே திங்க் அபவுட் மீ. To choose that movie or not choose that movie is my choice. So you are fit for all the characters, right? I would love to play all the characters. Yes. The story is good. I would love to play all the characters. So otherwise வரலட்சுமி மேம் உங்கள்கிட்ட கேட்கணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா வந்து டெரர் பீஸா தாண்டா இருப்பாங்க, ரக்கடுகளா தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரேம்ல பார்த்துருப்போம். ஆனால் நேர்ல பார்க்கும்போது இந்த பிள்ளையாடா அது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ யூ ஆர் சூசிங் மோஸ்ட் ஆஃப் த ஐ திங்க் சேம் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதே கதை தான். ஆமா, அது ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஒரு நடிகருக்கு வந்து பொதுவா வந்து ஒரு இந்த ட்ராக்ல போனா இந்த ட்ராக்ல மட்டும் தான் கதை வரும், இந்த ட்ராக்ல வரும், அப்புறம் இந்த ட்ராக்ல மட்டும் தான் கதை வரும். சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது எல்லாமே நடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு இப்போ தெலுங்குல வந்து கிடைச்ச வாய்ப்பு தான் அது. ஏன்னா ஒரு படத்துலயும் வந்து எனக்கு ஒரு ரோலா தரது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி
ஒரு விரும்பி பண்றேன் ப்ளஸ் அவங்க விரும்பி எழுதுறாங்க எனக்காக. ஸோ அப்போ இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் வெரி ஒரு நடிகரா ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணும்போது. ஸோ எஸ் இப்போ வந்து ஆக்ஷன்னாலே விசால் சார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெளியில கொஞ்சம் ட்ரோல் இந்த மாதிரி பார்க்கும்போது பொம்பளை விசால்ரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்ச்சா இந்த பதம் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது வந்து தென் இதுதான். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது இளநீ மட்டையை கொண்டு அடிச்சு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரசாந்த் தான் கேட்கணும். ஏன்னா அந்த ஃபுல் அந்த கான்செப்ட் வந்து பிரசாந்த் எனக்கு சொன்னாப்ல. பிகாஸ் அன்னைக்கு வந்து அதுவும் அந்த கல்யாண கெட்டப்ல வந்து தேங்காய் அடிக்கிறதுலாம் வந்து பயங்கரமான ஒரு லைக் நாங்க அது யோசிச்சு பார்க்கும் போதே ஒரு டெரரா இருந்துச்சு. பிளஸ் அது விஷுவலா பார்க்கும் போது ஐ ரிமெம்பர் ஒன் ஷாட் லைக் ஹீஸ் டு ஷோ. உண்மையிலே அது கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு அந்த மாஸ் ஃபீலிங் நம்மளுக்கே வந்துருச்சு. ஐயோ தேங்காய் வச்சு அடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய இது. I want to add something to this. In South India, people are writing very strong characters for women, and they can fight for the heroes also. That's So, nice. Yeah. so that is what has captured the attention of the audience, and that is how we have wrote the story also. இட்ஸ் லைக் அப்புராணி தம்பி Yeah, ரக்கட் exactly. அக்கா. Yeah, like a sweet brother. Yeah. ஸோ அமிர்தா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நோட்டபிளான நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் லிஃப்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், ரைட்டா? பொதுவாக சொல்லுவாங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு. நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு ஹீரோக்கு வந்து நீங்கள் வந்து பேரா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஐயோ! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் லைக் ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் அ வெரி பிக் திங் இல்ல. அண்ட் அது நம்மளுக்கு ஆஸ் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியாது அது எப்படி வந்து அவுட்புட்டாக எப்படி வரும்னு. பட் வென் வி இமேஜின் ஆர் ஓன் இமேஜினேஷனாக இருக்கும். ஸோ நான் கதை கேட்கும் போது நான் ஒரு மாதிரி ஐ வாஸ் ப்ளோன் வித் தட் ஸ்கிரிப்ட் வென் ஐ ஹர்ட். அது இந்த மாதிரி படம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தட் டூ ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் இந்த படத்தில் மீனாட்சின்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எவ்ரி ஒன் ஒரு இந்த கதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மீனாட்சி படம் கிடச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான். பிகாஸ் பிரசாந்த் காரு இஸ் ஒன் ஆஃப் த பிக் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் இன் தெலுங்கு. ஸோ அவர் வந்து எல்லா படமும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி சம்திங் கிரேசி. வினய் சார், இப்போ வந்து பொதுவாகவே வந்து நம்ம காஸ்டியூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோதுக்கு. உங்கள் ஹைட்டுக்கு வந்து தைக்கிறது ஸோ ஒரு 2 மீட்டர் அதிகமாக தேவைப்படுச்சு. ஸோ எந்த அளவுக்கு அந்த காஸ்டியூம் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆச்சு? பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் நீங்கள் கிரியேட்டிவ். நீங்கள் இப்போ படம் பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அவரோட காஸ்டியூமில் நீங்கள் பார்த்தா சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருக்குது. அண்ட் லக்கிலி பப்ளிக் ஹவ் காட் ஆன் டு த டீட்டெயிலிங். அவர் கையில் ஜெய் ஸ்ரீராம் போடுறது, எத்தனை அவர் டிசைன், அவரோட ஷர்ட்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இது த கூலஸ்ட் காஸ்டியூம்ஸ் ஆஃப் 18 years 18 வருஷத்தில் ஈஸிலி த கூலஸ்ட் காஸ்டியூம்ஸ். அண்ட் இது முதல் costumer where the costume department and art department I worked on the costume. Okay. So that was very, very important for me. And the fight ella irukradnala it had to be very flexible. The first time we are doing something on this scale as far as costumes also are concerned. So to be a part of that was, I really thank God for being a part. Then உங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதில் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிமாகவும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டிவோஷனில் கிடையாது இந்த படம். இது வந்து என்னன்னா வந்து ஹனுமானுக்கு இது வந்து ஹனுமானை பற்றியான கதை கிடையாது. அவரோட பவர் வந்து ஒரு சாதாரண மனுஷக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் தான். இது வந்து எதில் விதத்துலையுமே வந்து நம்ம ஹனுமானோட கதையை டச் பண்ணல, ராம் சீதையோட கதை டச் பண்ணல, அவங்க சீதாவோ ராமோ இல்லை ஹனுமானோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கதையில். ஸோ இட்ஸ் பேசிக்லி அவரோட பவர் வந்து இவருக்கு வந்தால் அவர் என்னெல்லாம் பண்ணாரு. அதுவும் ஒரு சின்ன பையனுக்கு வந்து எதுவுமே தெரியாத பையனுக்கு வந்து அந்த பவர்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நான் வந்து நாட்டுக்காக உழைப்பேன்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல. அதாவது அந்த அந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து ஐ திங்க் பிரசாந்த் ஆல்சோ chosen to cast him. He wanted a very sweet, thin, a very weak boy who will not have any powers, and then when he gets the powers, how he changes. அதுதான் அதோட ட்ரெய்லர்லயே வந்து ஒரு மீன் ஆகுது, யாரோ அடிச்சு போட்டுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போனே பவர் கிடைக்குது, அடிச்சு தும்சம் பண்றாங்க. அந்த ட்ராக்ல ஸ்டார்ட் பண்றதா இந்த கதையே அப்படிதான் போகும். சோ ஹனுமான பத்திக்கான டிவோஷனலோ இல்ல ஸ்பிரிச்சுவலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லப்பா அப்படின்றீங்களா? It will be a very entertaining film. ஆமா, காமெடி ஆக்ஷன் எல்லாமே. You'll have 2-3 extraordinary songs, you'll have superhero action, you'll have god element to it, you'll have
discussion about the itihasas, our Indian itihasas, in a cool way. எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட்டதா You have இது to eat a lot. படத்துக்கு? நல்லா சாப்பிட்டு No, it was physically like நீங்க நிறைய மார்வெல் படங்கள் பார்த்திருப்பீங்க. Physically challenging. It was physically ஏன்டா ஆக்ஷன் it was physically challenging. அவ்வளோ இருக்கு. எதுக்கு சொன்னா சிஜி கூட நம்ம பண்றோம். பறந்து போறது. We can't fly. We are being yanked by wires, ropes. We have to maintain everything on the core of the body. இவர் பண்றாங்க. We realized how physically demanding this movie was. Yes. So I hope you see that and you realize that you have done such. we are waiting to watch அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கேங் பார்க்கும்போது தென் வந்து இப்போ நிறையா வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இந்த சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு மைண்டில் ஒன்று இருக்கும்ல, நம்ம எப்படா அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் என்ன இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு? இப்போ ஐ டோன்ட் கீப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுதான் மைண்ட் செட்டு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா எதுவும் நடக்காது. ஸோ ஐ ஜென்ரலி இப்போது அது வந்து ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெஸிங் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் வருது, ஒரு படம் வருதுன்னா அது வந்து அது யூஆர் லக்கி இஃப் யூஆர் கெட்டிங் அ வெரி குட் கேரக்டர். ஸோ அப்போது இருந்தது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும், நல்ல ஒரு ரோல் பண்ணணும், எனக்கும் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த விதத்தில் ஐ வெயிட்டட் ஃபார் அ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ டைம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணி ஐ திங்க் இப்போ வரைக்கும் ஐ சர்வைவ். ஸோ அப்புறம் வந்து பிரசாந்த் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜாம்பி ரெட்டிலையும் சரி, ஸோ இதுலேயும் சரி, ஸோ எந்த அளவுக்கு அந்த பாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாக இருக்கட்டும், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஃபிஸ் வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடான ஒரு டேரக்டர் தான் வரும். ஸோ அந்த உங்களுக்கும் அவருக்குள்ள பாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு? We both have one thing in common. I think the child inside us is still alive. we want to do some unimaginable things in real life also. We are not able to do, so we are bringing that into our films. வெளியே பார்க்கும் எப்படி இருக்குன்னா ஒரே பெஞ்சு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பேசிப்பாங்கல்ல இந்த மாதிரிலாம் பண்ணணும். He's much elder to me. I think he's about 7 or 8 years elder to me. But we are co-strugglers in our industry. So we started our trials way back in 2013-14. I was giving auditions, and that is how I met Prashant Garu. Then many films started and stopped in the middle. For him individually, for me, and for both of us together also. 2 projects started and they stopped suddenly. Then we went around offices. We went to almost all the production houses possible. Then we figured it out that it is not possible for both of us to make a film together because you don't have market and I don't have market. Nobody is believing both of us. So you go ahead and do something on your own. I'll go ahead and do something on my own. Then that's how I got Obey the opportunity. Then just like Amritha did, I also acted in small characters in other films, and that's how people believed in me and then casted me for their films. ஸோ இப்போ வந்து நிறையா வந்து அதர் லாங்குவேஜஸ் வந்து படம் வந்து இப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ தமிழில் வந்து இன்னும் வந்து உங்களை இந்த கேரக்டர்லாம் அவங்க இன்னும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்துதா இல்லை வந்து நீங்கள் நான் ஸ்டோரிஸ் வந்ததா கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேனே. அப்படி வரீங்களா? இல்லை இப்போ சமீப காலத்துல வந்து கொண்டால் பாவன் படம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பிகாஸ் ஐ தாட் இஸ் ஃபில்ம் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஐ ஹவ் டன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஸோ ஒரு ஆக்டரா வந்து அதை விட தீனி வந்து ஒரு ஆக்டருக்கு போட முடியாது. ஸோ அப்பப்போ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது கண்டிப்பா நான் பண்ணுவேன். நான் தமிழ்ல பண்ண வேணாம்னு முடிவு பண்ணேன். இப்பதான் ஐ திங்க் கொண்டால் ரிலீஸ் லாஸ்ட் இயர் ஒன்லி. ஸோ ஐ பின் டூயிங் ஸ்கிரிப்ட்ஸ் விச் இன்ட்ரெஸ்ட் மீ. எனக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஆக்டரா வந்து நம்ம வித்தியாசமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கண்டிப்பா நான் பண்றேன். பட் இந்த டைப் செட்டா வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து தமிழ்ல வந்து நான் எக்கச்சமா பண்ணிட்டேன். அதாவது அது ஒரு 13 என் வீட்லயே ஒரு 3 செட் இருக்கு. அந்த போலீஸ் பூட்ஸ் யூனிஃபார்மே வீட்டுல இருக்கு. அந்த போலீஸ்க்கு அதை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. ஐயோ ஏன் தான் போலீஸ். ஸோ அந்த மாதிரி பல ஒரு ஆக்டருக்கு நடிகை இருக்கு நிறைய அந்த மாதிரி வரும். ஆனா இது நம்மளோட பொழப்பு, வேற வழி இல்லை. ஸோ சில வாட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு சோறு போடுது, அதுதான் வந்து நமக்கு தீனி போடுது. ஸோ கடைசியில சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டூ திங்ஸ் விச் ஆர் நாட் பிகாஸ் யூ ஆர் ஏர்னிங். திஸ் இஸ் யுவர் this is how you earn. So sometimes you have to do roles which you are maybe not very great at. And what, for example, like நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்க 2 பேரும் வந்து ஸ்டீரியோடிபிக்கலா வந்து இப்போ வில்லனா போட்டாங்க. இப்போ இட்ஸ் நாட் தட் we want to do a villain in every film. But if that's what is paying the bills, if that's what is taking care of us, then we have to do it. Yes. At the end of the day. So I think இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அப்பா சரத்குமார் சார் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன சார் நீங்க வந்து எப்பயுமே வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, இதே ஆன்சர் தான் அவரு சொன்னாரு. I didn't know that. Exactly. But அதான் உண்மை இல்ல, கரெக்ட் இல்ல. இண்டஸ்ட்ரி வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கை வாழ்றதானே வராங்க. சோ நமக்கு என்ன வருதோ வந்து ஒரு அளவுக்கு வந்து and I don't think we are all reached a point where we can be very choosy about the characters. ரொம்பவும் சூஸ் பண்ண முடியாது.
ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்ல வந்து இப்போ இந்த ரோல்ல பண்ணும்போது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த அளவுக்கு வரணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஒரு விஷனா ஓகே, ஒரு கதை இப்படி நல்லா இருக்கு பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது வந்து கண்டிப்பா எல்லாரோட அவங்களோட 100% மெயின்லி பிரசாந்த் அண்ட் தேஜா அண்ட் டிஓபி அண்ட் சி வீவ் கம் டன் ஆர் ஜாப்ஸ் அண்ட் லெஃப்ட். பட் அதோட அவுட்புட்டை வந்து உருவாக்குறது வந்து இவங்க தான். ஸோ அண்ட் தேஜா ஹஸ் பின் நான் ஸ்டாப் ப்ரமோட்டிங் த ஃபிலிம். ஹீ இஸ் ரியலி உள்ள இறங்கி பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் யூனோ ஒரு நாட் அ நியூ கமர், பட் எல்லாரும் அவங்க 100 கூப்பிட்டு இருக்காரு. பட் அது ஐ திங்க் படத்திலே வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து அது ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஹீரோ மாறுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் இஸ் சூப்பர் ஹீரோ ஃபார் ப்ரொமோட்டிங் த வே ஹி இஸ் ஹிஸ் ஃபில்ம். ஸோ பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி டு டு இட். ஸோ அதுல ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், யூ நோ த வே ஹி இஸ் பின் புஷிங் எவ்ரிபடி. லைக் ஈவன் when he couldn't get winners and my dates also, he used to call up and say illa you do with us, you know, help us. So it also takes a big person to call up another person and say please do it for me. நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கும் போது அதுக்கு ஒரு பெரிய மனசு தேவை. நம்ம வாயை விட்டு ஒரு இன்னொருத்தர கேட்கறோம் இல்லையா, எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவே வந்து ஐ விஷ் him all the success in life to get. Thank you sir. எனக்கு இந்த மாதிரி ரோல் நான் பண்ணியே ஆகணுங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏதாவது இருக்குதா சார்? இந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி தட் இந்த ரோல் தான் வி லுக் அட் திஸ் ரோல். ஐ ஆல்வேஸ் டெல் தி டைரக்டர் டு டெல் மீ த ஹோல் ஸ்டோரி. ஓகே. அண்ட் அந்த ஸ்டோரியில் நான் என்ன நடிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன்ஸ் தட் இஸ் தேர் ஐ வில் லுக் அட் த ரோல் அண்ட் ஐ வில் டிசைட் வெதர் ஐ ஹேவ் டு டு த மூவி ஆர் நாட். ஓகே ஓகே மேம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2024 வந்துச்சுனாலே ஆளாளுக்கு வந்து இந்த 90s கிட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கொள்கை வச்சிருக்காங்க. என்னன்னா, நான் எப்படியாவது கமிட் ஆயிரணும் இந்த ஒரு அடுத்த கல்யாணம் பண்ணிடணும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஒரு கொள்கையா? இல்ல, அதாவது நீங்க very sad கொள்கை. People please change your ambitions in life. Getting married is not an ambition. Hey, listen to the whole thing. Please asking. I know where he's going. I know. I don't ask that. நேரா அப்படி கேட்கனால that's coming. நடந்தா சரி, நடக்காம இருந்தா கூட எனக்கு சரி. அது ஒன்றும் பிரச்சனை. அதுக்காக ஒரு கொள்கையெல்லாம் வச்சு என் கொள்கை வந்து 10 படம் பண்ணோம் ஒரு மாசத்துல தான் எனக்கு கொள்கை. That is my ambition, to make more movies, to make more go to more different languages, do different roles. That is my ambition. I think all our ambitions, you know. Same. Yeah, getting married is not an ambition. It's something that happens organically. சேம் சொந்தக்காரங்களும் அதான் கேட்பாங்க. ஆமா, கல்யாணம் பண்ண. That's not This is very one good line I've heard somewhere. You can use it anytime else in the future also. When people ask, why didn't you get married? That person said, if we are doing something, there should be a reason. If we are not doing something, why do you need a reason to? Yeah. இல்ல யாரும் வயசானவங்க வந்து என்ன கேட்பாங்க, இந்த எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லும்போது நான் வந்து இந்த ஃபியூனரல்ல போனா நீங்க எப்ப சாவ போறீங்க அடுத்து நான் கேட்பேன். அவ்வளவுதான். சோ அதனால எந்த மாதிரி எனக்கு கேளுங்கன்னா உல்டாவா நான் கேள்வி கேட்பேன். ஆக்சுவலி இது அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு. நான் அப்பாட்ட கேட்கும் போதே என் மகிட்ட கேட்டுக்கோப்பா அப்படின்னாங்க. அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஸோ அது உங்கள்கிட்ட தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து அந்த ஏஜ் வந்துச்சுன்னும் போது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கிறீங்க ஆக்சுவலா? லைக் கல்யாணம். எனக்கு மோஸ்ட்லி என் சொந்தக்காரங்க தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற கொஸ்டினே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போனாலே வேற வேலையும் கிடையாது, அதுதான் கேட்பாங்க. அண்ட் ஐ பி லைக் அதெல்லாம் கல்யாணத்துக்கு செலவு பண்ற மாதிரி அவங்க என்னமோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. when you are getting married they are going to pay for the marriage. No அவங்க தான் வந்து Nobody has asked me ever, not even my parents. So don't talk to me about it. ஸோ எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். நான் வந்து சொல்லிடுவேன், நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன், பரவாயில்ல அப்படின்னு. எனக்கு ஏன்னா there's so much of things that நம்ம as a girl we also want to explore. நம்மளுக்கு grow ஆனும் நம்மளோட ஒர்க்ல. அது பத்தி கேளுங்க, ஆனா கல்யாணத்தை பத்தி கேட்க வேணாம் தான் இருக்கும். எஸ் கரெக்ட். நீங்க சொன்ன ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு நேரம் உரைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால அதோட கேப்பீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க இது எப்படின்னா எனக்கு கேட்கற என்ன சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஹனுமான் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பர்சனலாக வந்து ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஹியூஜ் சக்ஸஸ் வந்து இந்த ஹனுமான் படம் வந்து ஆகணும். எல்லாருக்கும் Jan 12th ஹனுமான் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் நீங்கள் டீசர், ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, அண்ட் ஐ ஹோப் யூ ரியலி லைக் இட். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸும் நல்லா பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இது ஜஸ்ட் ஒரு 10% தான் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தியேட்டரில் பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்கும். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி கிரேசி. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகுது, பொங்கல் டைமுக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் வயசானவங்களை வரைக்கும் எல்லாருமே தியேட்டரில் போய் அவங்க கூட்டிகிட்டு போய் படத்தை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.